அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் மீனவர்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. அதாவது அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக பல வாக்குறுதிகளை வழங்கியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இதுவரை காலமும் அவ்வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக எம்மால் காண முடியவில்லை. எனினும் எதிர்வரும் சில வாரங்களில் அவ்வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாகவும் அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு கை கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எனினும் பார்ப்போம் இவர்களின் எதிர்பார்ப்புகள் இனிவரும் காலங்களில் நிறைவேறுமா என்று. இந்த அயவையில் எங்களுக்கு இப்போ மண்ணெண்ணெய் விலை குறையணும். மண்ணெண்ணெய் விலை இப்போ டெய்லி நாங்கள் தொழில் பண்ண மாதிரியா மண்ணெண்ணெய் விலை எப்படியும் எங்களோட டெய்லி செலவு 3000 குறையணும். 3000 குறையாடி தொழில் பண்ண இயலாது டெய்லியா. இனி இப்போ அரசாங்கம் யோசிச்சோனும் இந்த எங்களோட இலங்கையில் இருக்கிற இந்த ஒரு நாள் தொழில் பண்ணிய போட்டுகள் அதில் பற்றி சொட்டு கவனமாக எடுத்து இந்த கடத்தொழிற்காருக்கு தொல்லை பண்ணிக்கொள்ளதுக்கு எந்த சமைச்சார சொல்லி நாங்கள் இந்த அயவையில் அரசாங்கத்துக்கிட்ட வேண்டிக்கிறோம். கடத்தொழில் மெத்த மோசம் எங்களுக்கு மூயம் இல்லை. மெத்த கஷ்டப்படுகிறான் கச்சான 6 மாதமும் துக்கப்படிய எங்களுக்கு மெத்த கஷ்டம் திட்டத்தில் தொழில்களுக்கும் கஷ்டம் மெத்த கச்சான 6 மாதமும் கடல் மெத்த கஷ்டம் நான் பாங்கல் ஊழிய அதுவும் தொழில் மெத்த மோசம் காட்டிய எங்களுக்கு மெத்த கஷ்டம் அயவையில் எங்களுக்கு ஒரு சாதாரண கணக்கு லாபனையை மண்ணெண்ணெயை தந்தால் நல்லா இருக்கும். ஒரு 150 ரூபாவது தந்தால் இல்லாட்டி இந்த விலைக்கு போட்டு எஞ்சி விலையை பார்த்தா எங்களுக்கு தொழில் செய்ய கஷ்டம். இப்படி போனால் எங்களுடைய பரம்பரை தொழில் இல்லாமல் போயிடும். கடற்தொழில் இந்த வருடம் வர சாணாதார சாரணத்திலேயும் ஒரு வாரிக்கை தான் எங்களுக்கு விழுந்திருக்கு. அதையும் தந்தால் இது மக்களுக்கு நல்ல லாபம் விலை எங்களுக்கு தொழிற்பணத்துக்கு மெத்தத்தர மோசம். இப்போ ஒரு நிலைமையான மாறிக்கு 6000 பேர் ஒரு ஆளுக்கு லாபம் அடிச்சதுக்கு இப்போ குடும்பத்துக்கு போகிறது நான் மீனை பிடிச்சா 2500 இன்னும் நான் 3000 ரூபா போடணும் நான் லாபம் அடித்ததுக்கு. அது தொல்லும் விழா மீச்சி இப்போ பூட்டில் நடந்து போகிற விஷயத்துக்கு தேங்காய் எல்லாம் விலை இருக்குன்னு எங்களுக்கு அதால் இப்போ தலைவுக்குள்ள மேலே போட்டில் மாற்றுள்ள காயுது. நான் கிழமை கணக்கில் நாங்கள் பசியோத்துறதுக்கு இப்போ ரெண்டும் செய்யறதுக்கும் பள்ளியில் எங்களுக்கு அங்கே போனாலும் இங்கே போனாலும் ஒத்தட்டும் காசு தரத்துக்கு இந்த போட்டுலாம் மாற்றுலாம் காஞ்சி காஞ்சிச்சு நாங்கள் தொழிற்பாட்டு நாங்கள் எப்படி தின்னியே